எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 குரங்கு குட்டீஸ் நாங்க வச்சிருக்கிறோம் எங்க வீட்டுல. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிகி இஸ் கமிங் ஃப்ரம் அண்டர். பாருங்க, நான் சொன்னேன்ல குரங்கு குட்டின்னு கரெக்டா பண்றான். இந்த சின்ன பையன் சேன்ஸ் இருக்கா இல்லையா, சீட்டுக்கு அடியில போயிட்டு கிகி காலுக்கு முன்னாடி போயிட்டான். இங்க பாருங்க, காட்டுறேன். சேன்ஸ் லுக் ஹியர். சேன்ஸ் பாருங்க, அவனால உட்கார முடியல கொஞ்ச நேரம் கூட. குச்சி சே ஹாய். குச்சி பாருங்க இவ்வளவு அழகா பாக்குறான். அங்க பாருங்க அந்த குரங்கு குட்டி பாருங்க என்னெல்லாம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. 2 பேரும் எங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு பாக்குறீங்களா? ஹேர் கட்டுக்கு தாங்க. இவங்களுக்கு எத்தனை வாட்டி கட் பண்ணாலும் பத்தாது, வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு அவங்க ஸ்பா டேக்கு தான் போறாங்க. 2 பேருக்கு உள்ள உட்காரவே முடியலைங்க. எவ்வளோ தடவை கார்ல கூட்டிட்டு போனாலுமே அவங்களுக்கு பழக்கமே இல்லை. எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு நாங்க அங்க போறதுக்குள்ள நாங்க நொந்து நூலாயிருவோம். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். இந்த எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் கூப்பிட்டு ஏன் சொல்லலை, அம்மா கூப்பிட்டு ஒரே திட்டு, அக்கா எல்லாருமே கூப்பிட்டு ஒரே திட்டுங்க. ஏன் நாங்கெல்லாம் இல்லையா, நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலி ரொம்ப சின்ன அடின்ட்டு தான் நான் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. ஸோ எனிவே ஐம் ஃபைன். இந்த கண்ணு மட்டும்தான் கொஞ்சம் ஆறணும். சேன்ஸ்னால ஒரு இடத்துல உட்கார முடியல, சத்தம் போட்டே இருக்கான். அண்ட் ஆக்சுவலி நான் கூச்சியும் சேன்ஸை பத்தி சேன்ஸ் லுக் ஹியர் சேன்ஸ் look here baby. Saints come here, come to mama baby. Gucci, you wanna come to mama? Gucci, சரி நம்ம கூச்சு எடுத்து வச்சுக்கலாம். பேசாம உட்கார மாட்டேங்கிறானுங்க. இங்க பாருங்க. கம்மியா பேபி. கூச்சிக்கு 4 வயசு ஆச்சு. சேன்ஸுக்கு ஒரு 10 months ஆச்சு. செப்டம்பர்ல தான் அவருக்கு 1 வயசு ஆக போகுது. ஸோ என்ன சொல்றது, கூச்சி வந்து கொஞ்சம் பழக்கம் தான் அவனுக்கு, ஆனா சேன்ஸுக்கு இல்லை. 2 பேர் பாருங்க என்ன பண்றாங்கன்ட்டு. ஸோ கூச்சியை எனக்கு எங்கள் அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நாய்க்குட்டீஸ் இருக்கு. ஆக்சுவலி எங்கள் அக்கா வந்து நாய்க்குட்டீஸ் கூட தான் வாழ்றா. நான் என்ன சொல்லணும்னா, எங்கள் அக்கா வீட்டில் அவங்க இல்லை, எங்கள் அக்கா அவங்க வீட்டில் இருக்காங்க. அது மாதிரி தான் இருக்கும். ஸோ அக்கா வீட்டிலேருந்து தான் கூச்சியை கூட்டிகிட்டு வந்தோம். அப்போ தான் பப்பீஸ் எல்லாம் இருந்துச்சு. எங்கள் அக்கா இருந்துட்டு உன்னை எடுத்துகிட்டு போய்க்கோ அப்படின்னா, ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு நாய்க்குட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறனால வேண்டான்ட்டு இருந்தேன். ஆனால் சரி குழந்தைங்களுக்காக ஒன்று எடுத்துகிட்டு வரலாமே அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன். இப்போது கூச்சி என்னோட உயிர். என் குழந்தைங்களை விட பிடிக்கும்னா பாருங்களேன். அப்படி என் குழந்தைங்களே சொல்லுவாங்க எனக்கு கூச்சி ரொம்ப. ஆனால் உண்மைதான், கூச்சிக்கும் என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்கும் கூச்சி ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒன்று போதும். ஏன்னா அவங்க கக்கா சுசுவெல்லாம் அழுறதுக்கே நான் தான் இருக்கேன் வீட்டில். நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தது கூச்சியை. பட் கடைசியில் நான் மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ சரி ஓகே, அப்படியே கூச்சி கூடயே செட்டில் ஆயிட்டோம். திடீர்னு ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு சென்டு கீப் குவாய்ட். திடீர்னு ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கார் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு, என்னோட ஃப்ரெண்டோட டாக் வந்து அடாப்ஷனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் உடனே வேணான்ட்டேன். இவர் என்ன பண்ணாரு, ஒரு குட்டி இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரு. உடனே என்ன பண்ணாங்க இந்த குழந்தைங்க, வேணும்னு ஒரே தொந்தரவுங்க. சேன்டு பேபி, இப்ப சேன்டு எப்படி இருக்கான்னு பாருங்க. ஸ்பாக் அப்புறம் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பான்னு சொல்லிட்டு. ஸோ எனிவே இப்படி அடாப்ஷனுக்கு இருக்குன்னு சொன்ன உடனே குழந்தைங்க எல்லாம் ஒரே தொந்தரவுங்க. அப்பாவை வா இப்பவே கொண்டு வந்துடலாம், வா இப்பவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க நைட்டு தான், அன்னைக்கு நைட்டே ஒரு ஆஃப்டர்நூன் தான் எங்களுக்கு மெசேஜ் போட்டாரு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நைட்டே அப்பா 2 குழந்தைங்களும் சேர்ந்து போய் சேன்ஸை கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி சேன்ஸுக்கு அவங்க பேர் வச்சிருந்தாங்க குக்கின்னு சொல்லிட்டு. ஆனா பாத்தீங்களா, குரங்கு குட்டின்னு தானே, கரெக்ட் தானுங்க. எங்களுக்கு 10 o'clock அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேரையும் தயவு செய்து உடனே எடுத்துட்டு போயிருங்க. எனக்கு ஒருத்தனை வச்சுட்டு இன்னொருத்தனை கூட இருக்க முடியாது, 2 பேரும் சேர்த்து கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு. சரி வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ ஹோப் Saintu, you have to sit in one place, Saintu. ஐயோ, we can't go
இதுல வேற அதே தான் நான் பாருங்க, நான் வந்து அதே தான் யோசிக்கிறேன். கிக்கியும் சொல்றா ட்ரிப்பு போகலாம், ஃபர்ஸ்ட் கூச்சி தான் கூட்டிட்டு எல்லா பக்கமும் போவோம், அவன் கொஞ்ச நேரம் ட்ரபிள் கொடுப்பா, அப்புறம் செட்டில் ஆயிடுவான். இப்போ நாங்க என்ன பண்ண போறோம்னு தெரியல, 2 பேரையும் கூட்டிட்டு. ஆனா அவங்கள விட்டுட்டும் நாங்க போக மாட்டோங்க. அவங்கள எங்க எந்த ரிசார்ட்ல பப்பீஸ் எல்லாம் விடுறாங்களோ அங்க மட்டும்தான் நாங்க போவோம். அவங்க எங்கேயும் ஸ்டே பண்ண விட்டுட்டு நாங்கெல்லாம் போனதே கிடையாது. ஏன்னா அவ்வளோ உயிர் எங்களுக்கு. இங்க பாருங்க, இங்க பாருங்க இந்த குட்டி என்ன பண்ணுதுன்னு பாருங்க. ஜஸ்ட் லுக் வேர் ஹி இஸ். Just see her. Saintu, Gucci has never done all this, Saintu, you naughty boy. பாருங்க என்னெல்லாம் பண்ணுது. Come here, Baba, come down, come down. You can't sit there. Gucci, you also want to go there, baby? எனக்கு அவன் அங்கே உட்கார்றது பிரச்சனை இல்லை, ஆனால் எங்கே நிற்கிறானுங்களோ அப்படியே ஊற்றிடுவானுங்க, அதுதான் பிரச்சனையே. பாருங்களேன். ஸோ Saintu எங்கள் வீட்டுக்கு 3 மாசத்துல வந்தான். இப்போ 10 மாசம் ஆச்சு. we love him too much அப்படின்னு. அவன் தான் எங்கள் வீட்டு பெட்டு. இங்கே பாருங்க, ஆமாம் பெட்டு தான், கரெக்டு தான். ஆனால் இந்த 2 பேர்த்துலேயும் அவனை ரொம்ப கொஞ்சிருது, ஏன்னா அவன் குழந்தைன்னு சொல்லிட்டு. பட் Gucci என்னோட லைஃப். ஸோ எனிவேங்க, நாங்கள் இப்போ வழியில் போயிட்டுருக்கோம். அங்கே 10 மணிக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு அங்கே ரொம்ப காமிக்க முடியாது, பட் அட்லீஸ்ட் அவங்க வந்ததுக்கப்புறம் ஸ்பா முடிஞ்சு வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் இந்த அழகு குட்டீஸ் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம அங்கே மீட் பண்ணலாம், போயிட்டு வரலாம். Saintu, look here. Saintu-மா, say bye to them. சரிங்க, அங்கே போய் பார்க்கலாம், வாங்க போகலாம். வந்தாச்சு, 2 பேரும் ஒவ்வொரு பப்பியை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. ஸ்பாக்கு வந்துட்டோங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா வெயிட் செக் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ செயின்ஸோட வெயிட்டை செக் பண்ணிவிட்டு குச்சிக்கும் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சரி போய் உட்காரலாம், வெயிட் பண்ணலாம், அதுக்கு முன்னே பிஃபோர் பிக் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். சரி நீ 2 பேரையும் தூக்கு நான் எடுக்கிறேன்னாரு. சரின்னு 2 பேரும் தூக்கி எடுக்கிறக்குள்ள உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உடனே 2 பேரையும் தூக்கிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோங்க. அண்ட் 2 பேரும் ஒரே டைம் போகணுன்னு நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னோம். அதனால் ஒரு சைடு செயின்ஸு அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா Gucci இருக்கான். இப்போது செயின்ஸை அவங்க அப்பா தான் நின்று பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இல்லாட்டி கீழே குதிச்சிருவார். ஸோ அவரை கொஞ்சிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மீன் வைல் ஆன் தி அதர் ஹேண்ட் நம்ம Gucciக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவனுக்கு ஃபஸ்ட்டு ஹேர் எல்லாம் கட் பண்ணிவிட்டு போதுமா இந்த லெங்க்த்து அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நானும் பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தேன். பார்த்தீங்களா என்ன கொஞ்சல் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்படி தாங்க எப்போவுமே கொஞ்சிகிட்டே தான் இருப்பாங்க. அட அழக பார்த்தீங்களா, குளிப்பாட்டி விட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் உள்ளேயே நின்று அவங்கள பார்த்துட்ருக்கோன்னு சொல்லி குதிச்சுட்டே இருந்தாங்க. அதனால அப்படியே நாங்கள் வெளியே வந்து உக்காந்துட்டோங்க. ஹீரோ ரெடி ஆயிட்டாரு. நம்ம செயின்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். Saintu குட்டி பாருங்க எவ்வளோ அழகா இருக்கான்னு சொல்லிட்டு. எஸ், நாங்கள் முடிச்சிட்டோம். கிக்கி 1 செகண்ட். இங்கே பாருங்க Saintu குட்டி எவ்வளோ அழகா இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் முடிச்சிட்டோம். அவன் பாஸ் எல்லாம் பாருங்களேன், ட்ரீட்மெண்ட் மேனிக்யூர் பெடிக்யூர் எல்லாம் அவனுக்கு பண்ணிட்டாங்க. மசாஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பேண்டேஜ் மாதிரி இருக்கு இல்லையா, சாக்ஸ் மாதிரி, இதை வந்து ஒரு 2 hours கழிச்சு அதை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. மை கியூட்டி, இங்கே பாருங்க எங்கள் தங்கமணி எப்படி இருக்குன்ட்டு. இப்போதான் சொன்ன குரங்கு குட்டி வரும்போது என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சுன்னு இதை ஆரம்பிச்சிட்டான். மறுபடியும் குதிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ நம்ம Gucciவை பார்க்குறீங்களா? ஹலோ பாருங்க, Gucciக்கும் சாக்ஸ் எல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. ஓகே, பாவம் குழந்தைங்க அங்கே ரொம்ப சத்தம். செயின்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே வந்து கேட்டாங்க, உங்கள் பப்பி பாருங்க என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா பக்கமும் இந்த பையன் நாட்டி பிராட். எனிவேங்க முடிச்சிட்டோம். நான் சொன்ன மாதிரி நாங்கள் நொந்துட்டோம். இப்போ போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுக்கணும், இல்லாட்டி எங்களுக்கு ரொம்ப டயர்டு. அண்ட் கிளைமேட் வேறு சூப்பராக இருக்குது கோயம்புத்தூரில். நல்லா அப்படியே ட்ரிசில் ஆகிட்டே இருக்குது. ஸோ வாட் Saintu? Look here, Saintu. Saints, look here. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக முடிங்க, ஃபுல்லாக முடி. அவன் அழுகும்போது நாங்கள் போயிட்டு அவனை தூக்கிட்டு இருந்தோமா, அப்போ தான் இதெல்லாம் நடந்துச்சு. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக முடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்களும் போய் குளிக்கணும். சீமை குட்டி பையா, வாட்மா? இதுதான் ஷிட்ஸுவாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம க்ரூமிங் கூட்டிகிட்டு போகணும்.
இல்லாட்டி அவங்க முடி நல்லா வளர்ந்து அப்படியே டேங்கிள் ஆயிடும். ஸோ ஆப்வியஸ்லி காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இப்போ போகிற வழியில் அப்படியே பிரியாணி வாங்கிட்டு இந்த கிளைமேட்டுக்கு நல்லா சூடாக பிரியாணி சாப்பிட்டு அப்படியே படுக்க வேண்டியதுதாங்க. வேற என்ன பண்ணுறது? சேன் டு நான் ஸ்டாப் சத்தம் பாருங்க, எவ்வளோ ஒரு ஜென்டில்மேனா இருக்காங்க. மை லிட்டில் ஜென்டில்மேன். நோ பேபி குச்சு, குட் பாய் மாயுவா, you're a good boy baby. Saintu, you're a bad boy, no Saintu? Saints. ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்க, எங்கள் 2 பசங்களுக்கும் இன்னைக்கு க்ரூமிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க அப்படியே டிப் டாப்பாக இருக்கானுங்க. இனி வீட்டுக்கு கூட்டு போய் அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு அவனுங்களும் ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. அதே போல் எங்களுக்கு எந்த க்ரூமிங்கும் பண்ணலாம், நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் நாங்கங்க. எங்களுக்கு தான் க்ரூமிங் வேணும் இப்போ. ஸோ டுடே இந்த vlog Gucci and Saints கூட. ஐ ஹோப் யூ ஹேட் ஃபன் வாட்சிங் மை லிட்டில் பேபிஸ். ஸோ அடுத்த vlogல நம்ம மீட் பண்ணலாம். until then bye bye. இந்த சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.